ஏப்பா நான் என்னப்பா பண்றது? சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்ததுனால சொல்ல வேண்டியதா போச்சுப்பா. மாப்பிள, நீ எனக்காக நம்ம வீட்டுல டிரைவரா வேலை பார்த்து எவ்வளவு அவமானத்தை தாங்கிட்டு இருக்க. அதையெல்லாம் நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஆமா ஐயா, நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா நிம்மதியா வாழணுங்கிறதுக்காகத்தான் என் பேரை படாத கஷ்டமெல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லையா, நம்ம ஊர்க்காரங்களுக்கு முன்னாடி உங்க அப்பா கிட்ட என் மாமனை கூட்டிட்டு வந்து அவர் கையால கும்பாபிஷேகத்தை நடத்துவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காயா. உங்க அப்பாவும் சொன்ன சொல்ல காப்பாத்தணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காருயா. அதுக்கும் சேர்த்துதாயா என் பேரை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. அம்மா, கார்த்தியாவ வீட்டுல ராஜா மாதிரி வளர்த்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டம்மா. ஆமாய்யா, பட்டணத்துல பிறந்து வளர்ந்த புள்ள, வசதியா வாழ்ந்த புள்ள, நமக்காக தாயா இங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. பாட்டி, நான் யாருக்காக பாட்டி இதெல்லாம் பண்றேன்? நம்ம குடும்பத்துக்காக தானே பாட்டி. இதை ஏன் பெருசா பேசுறீங்க? நம்ம ரேவதியோட கல்யாணம் முடிஞ்சதும் அத்தையே நம்ம வீட்டுக்கு மாமாவை அமுச்சு வைக்கிறேன்னு தான் சொன்னாங்க. என்ன இருந்தாலும் நானே எல்லா உண்மையும் சொல்லி மாமாவை கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயா கார்த்தி, நீ சொன்னதெல்லாம் நடக்குமா ஐயா? உங்க அத்தைக்கு உண்மை தெரிஞ்சா உன்னையும் சேர்த்து தானையா வீட்டை விட்டு விரட்டிடுவா. ஆமா மாப்பிள, உன்னையே இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அவளுக்கு உண்மை தெரிஞ்சா அவ காளியாட்டம் ஆடிடுவா, உன்னையே வீட்டை விட்டு துரத்திடுவாப்பா. அதனால இதை கொஞ்சம் யோசிச்சுதான் செய்யணும், அவசரப்படாதப்பா. இல்ல மாமா, அத்தை பத்தி எனக்கு தெரியும். ஆம்பளைங்களே பிடிக்காதுன்னு சொன்னவங்க நான் நடந்துக்கிற முறையை பார்த்து அவங்க என்ன ஏத்துக்கல. வீட்டுல நிறைய பிரச்சனைங்க வந்தப்போ கூட என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு ஆதரவு தானே கொடுத்தாங்க. மாப்பிள, நீ யாரோ நினைச்சு அவ உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டா. நீ என் தங்கச்சி பையனு தெரிஞ்சா அவ உங்ககிட்ட காட்டுற முகமே வேற. இல்ல மாமா, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க காரணம் இல்லாம யாரையும் எதிர்க்கிறது இல்ல. நியாயம் என்னன்னு தெரிஞ்சுதான் பேசுறாங்க. எது சரி எது தப்புன்னு அவங்க யோசிச்சுதான் நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லி புரிய வச்சா அவங்க கண்டிப்பா அதை புரிஞ்சுப்பாங்க. தாத்தா மேல இருக்கிற கோவம் என்னன்னா, அவங்க அம்மா தப்பு செஞ்சிருப்பாங்களான்னு முழுசா விசாரிக்காம ஒரு குற்றவாளி மாதிரி போலீஸ்ல ஒப்படைக்க நினைச்சார்ல, அதை மட்டும்தான் இன்னி வரைக்கும் அவங்களால தாங்கிக்க முடியல.